விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கிறது என்பதை காண்போம். குபேந்திரா டிவி வழங்கும் குரு பயிற்சி பலன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் குரு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். கடக ராசியில் குரு உச்சம் பெறுகிறார். ஆகவே உச்சம் பெற்ற குரு கடகராசிக்கு 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் வருவார். இதில் ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 26/5/2026 குரு இடம்பெயர்ந்து விட்டார். இப்பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் குரு பயிற்சி ஆகிறார். இதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு பகவான் ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கிறார். இதனால் வரை 8ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண தட்டுப்பாடும் பண கஷ்டத்தையும் கொடுத்திருப்பார். நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும். போதுமான பண உதவிகள், பண வருமானம் கொஞ்சம் குறைவாக இருந்திருக்கும் என்கின்ற வருத்தங்கள் இருக்கும். நிதி பற்றாக்குறையும் நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் எப்படியோ சமாளித்து வந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு உச்சம் பெற்ற குரு, அதுவும் யோகஸ்தானத்தில் பாக்கியஸ்தானத்தில் குரு வரும்போது ஒரு அற்புதமான பலனை கொடுப்பார். யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுப்பார். எதிர்பாராத வருமானம், அதிர்ஷ்டம், இந்த மாதிரியான நல்ல விஷயங்களில் பண வருமானம் இருக்கும். காற்றுள்ள போதே தூத்திக்கொள் என்கின்ற அடிப்படையில் வரக்கூடிய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பண வருமானமும் பொருளாதார முன்னேற்றமும் அதிகமாக இருக்கும்போது அதை சேமித்து வைப்பது சரியாக இருக்கும். இதில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டில் குரு இருக்கும்போது தந்தையின் அனுகூலம் கிட்டும். தந்தையிடமிருந்து வரக்கூடிய சொத்து, பண வருமானம், இதெல்லாம் நிறைய உதவிகள் கிடைக்கும். தந்தையுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்லதொரு முன்னேற்றத்தில் கொண்டு செல்வது, வெற்றிகரமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு விருச்சிக ராசிக்காரர்கள் தன்னை தயார்படுத்தி கொள்வது நல்லது. இதில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மற்றபடி உழைப்பால் ஒரு உயர்ந்து நல்லதொரு முன்னேற்றம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அது அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, புதிய தொழில் தொடங்கிறது, இந்த மாதிரி விஷயமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்து ஒரு முன்னேற்ற பாதையில் அடுத்தடுத்து முன்னேறி வருகிற சூழ்நிலையெல்லாம் உண்டாகும். மற்றபடி ஊதிய உயர்வு, பதவி உயர்வுலாம் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னேறுவார்கள். புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கும் நல்ல வருமானமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். புத்திசாலித்தனம் மேலோங்கும். நல்ல சிந்தனை ஆற்றல் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். மேற்படிப்புக்கு செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கும். கல்வியில் யோகம், நல்லதொரு கல்வியில் தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாகும். குரு அருள் கிடைக்கும். குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கடவுள் பக்தி, இறையருள் சக்தி உறுதுணையாக இருக்கும். குரு பார்த்தால் கோடி புண்ணியம் என்பார்களே, அதை போல 5, 7, 9ஆம் பார்வையாக குரு பகவான் ஜென்ம ராசியில் விருச்சிக ராசியிலேயே குரு பார்க்கிறார். பிறகு 3ஆம் வீட்டை பார்க்குறார். பிறகு 5ஆம் வீட்டை பார்க்குறார். 1, 3, 5 இடத்தை பார்க்கும்போது ஜென்ம ராசியிலேயே குரு பார்வை செய்யும்போது நல்ல ஒழுக்க சிந்தனையும் கடவுள் பக்தியும், தேக ஆரோக்கியம், தெய்வீக அனுகூலம் கிட்டும். மனது உற்சாகமாக இருக்கும். தெளிவாக இருக்கும். முக தோற்றம், தோற்றப்பொழிவு, ஆடை ஆபரணம் மற்றவர்கள் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு ஒரு வசீகரத்தன்மை எல்லாமே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதில் இடம் வாங்கிறது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு வசதி வாய்ப்பை அதிகப்படுத்துவது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே நேரத்தில் நல்ல சிந்தனைகள் மேலோங்கும். புதிய புதிய சிந்தனைகள், அறிவாற்றலால் முன்னேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் குரு பகவான் 3ஆம் இடத்தை பார்க்கும்போது எதிர்காலத்தில் நிறைய திட்டமிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையில் வெற்றிகள் குமியும்.
எண்ணங்கள், குறிக்கோள், நீண்ட நாள் எண்ணங்கள், ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். அதற்கேற்ற நிதி ஆதாரம், பண வசதி கிடைக்கும். அல்லும் பகலும் பாடுபட்டு நல்ல உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலையை உற்சாகப்படுத்தி சுறுசுறுப்பாக உழைத்து நல்லதொரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவுக்கு குரு பகவான் அருள் புரிவார். சகோதரர்களுடைய ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களுடைய பாராட்டு கிடைக்கும். மக்கள் செல்வாக்கு கிடைக்கும். பேரும் புகழும் கிடைக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நன்றாக நடக்கும். இதில் குரு பகவான் 9ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்கும்போது குழந்தைகளினுடைய முன்னேற்றம், வாரிசுகளினுடைய முன்னேற்றம் அற்புதமாக இருக்கும். அவர்களுக்கு தேவையான நிதி ஆதாரம், பண வருமானம் இதெல்லாம் வசதி வாய்ப்பை செய்து கொடுப்பதற்குரிய சூழ்நிலை உண்டாகும். அவர்களுடைய கல்வியில் உறுதுணையாக இருப்பது, மேற்படிப்புக்கு பணம் செலவு செய்வது, இதெல்லாம் நல்லதொரு சூழ்நிலையை அமைத்து கொடுப்பார் குரு பகவான். இதில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. வியாழந்தோறும் சாமந்தி பூ போட்டு குரு பகவானை வழிபாடு செய்தால் அதிக பலன் கிடைக்கும், அதிக முன்னேற்றம் கிடைக்கும். மனது தெளிவாக இருக்கும், உற்சாகமாக இருக்கும். சிறந்த அறிவாற்றல் மிக்க புத்திசாலித்தனமாக பேர் எடுக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் உண்டாகும். ஆகவே நல்லவைகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாழ்க்கையை, இந்த காலத்தை நிறைய பயன்படுத்தி வாழ்வியலில் பின்னோக்கி இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்து இன்னொரு நல்ல முன்னேற்ற பாதையில் பண வருமானத்தையும், நிதி ஆதாரத்தையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், குடும்ப முன்னேற்றத்தையும் சரி செய்து வியாபாரம், அலுவலக பணி, தொழில் முன்னேற்றம், கல்வி இது போன்ற நல்ல விஷயங்களில் அடுத்தடுத்து நல்லதொரு முன்னேற்றத்தை நோக்கி வடிவமைத்து கொள்வதில் விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் தன்முனைப்போடு செயல்படுவது நல்லது. குரு அருளை பெற வியாழந்தோறும் குரு பகவானை வழிபாடு செய்யவும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.